அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அம்மா இறந்துட்ட பிறகு அம்மாவை நினைச்சு எப்பவுமே அழுதுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை புதைச்ச இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்து எனக்கு, என்னுடைய தங்கச்சி, தம்பிக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சி அன்னைக்கு ஊருக்கு வரல. அதால அந்த மண்ணை கொஞ்சம் பேப்பர்ல மடிச்சு அப்பா ஹால்ல இருக்கிற ஸ்லாப்ல வச்சுட்டாரு. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கும் என்னுடைய சின்ன தங்கச்சிக்கும் தூக்கமே வரல. நான் மெதுவா கூப்பிட்டேன். ஏனோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நீயும் தூங்கலையான்னு கேட்டுச்சு. ஆமா, எனக்கு தூக்கமே வரல, ஏதோ ஒரு இது பயமா இருக்குதுன்னு. ஆமா, எனக்கும் தான் இதயம் படபடன்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பாவை கூப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு மாத்திரை எல்லாம் போட்டுருவே தூக்கம். அவரை நான் படுத்துக்கிட்டோமான்னு கேட்டிருந்தாரு. சரி, நீ படுத்துக்கப்பா அப்படின்ட்டு நாங்க சொல்லிட்டோம். அப்புறம் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடியும் போது அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி தூங்கிடுச்சு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம்லாம் வரல. எப்போ பெரிய தங்கச்சி வரும், நைட்டெல்லாம் நம்ம தூங்காம இருந்ததெல்லாம் சொல்லணும்ட்டு இருந்தேன். 10 மணிக்கு மேல தங்கச்சியும் வந்தது. எதுக்கு நீங்க எல்லாம் இப்படி பயப்படுறீங்க? நம்ம அம்மா தானே. ஏன், நான் அம்மாக்கெல்லாம் பயப்படல, அது ஏனோ தெரியல, ஒரு வித பயமாவே இருந்தது சொல்லிட்டு இருந்தேன். எப்பவும் மதியத்துல என்னோட அக்கா எனக்கு ஃபோன் பண்ணோம். சாப்பிட்டியா, என்ன பண்ற, இன்னைக்கு என்ன சாப்பாடு, பசங்க என்ன பேசுனாங்க, இதை எல்லாமே அக்கா கேட்கும். அப்போ நைட்டு நடந்த விஷயத்த மொத்தமும் சொல்லியிருந்தோம். அதன் பிறகு அக்கா சிரிச்சிட்டு, இதெல்லாம் பொய், அப்படியெல்லாம் இருந்தா எவ்வளோ பேர் எவ்வளோ குடிப்பாங்க, அதையெல்லாம் சொல்றது சும்மா ஜெயா. இப்போ நீ குடிச்ச, நீ மறந்துட்டியா, நைட்டெல்லாம் தூங்காம இருந்த, நீயும் தூங்காம இருந்த, அவளும் தூங்காம இருந்து, இது தேவையா? அம்மாவை இன்னைக்கு புதைச்சிருக்கோம் நம்ம, ஆனா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எத்தனை பேரை புதைச்சிருப்பாங்க. சுடுகாட்டுல இருந்து போயிட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அதுவும் வீட்டுல வச்சிருக்கிறீங்களே, என்ன பண்ணீங்க அந்த மண்ணை? இல்ல, பெரிய தங்கச்சி குடிக்காம இருந்துச்சு, அதனாலதான் அங்க வச்சிருந்தோம் சொன்னதுக்கு, பாவ குடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்டுச்சு. அது தெரியல, அப்பா எடுத்துன்னு போயிட்டு வெடிகாலம் எதிரில செடியில கட்டிட்டாங்களாம் அப்படின்ட்டுன்னு. அப்படியே வச்சுன்னு இருந்தோம், எடுத்து முதல்ல தூக்கி போட்டுருங்க, அது வேணாம் அப்படின்ட்டு அக்கா சொல்லிச்சு. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ராத்திரி எல்லாம் பசங்க இந்த மாதிரி தூங்கவே இல்லை அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் இல்ல, அது கவனம் போயிடும் அப்படி இப்படின்னாங்க. இன்னொருத்தர், இன்னத்துக்கு அத்தை எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க பெரிய தங்கச்சி வர அன்னைக்கு மட்டும் நானும் என்னுடைய சின்ன தங்கச்சியும் நல்லா தூங்கிடுவோம். எங்க அப்பாவும் வந்து சொல்லுவாங்க, நீ வந்தேனாதாம இந்த பசங்க கூட என்ன நிம்மதியா தூங்க விடுதுங்க, இல்லைன்னா ரெண்டும் எழுந்து உக்காந்துக்குதுங்க. அதுலயும் இந்த ராஸ்கல்ல இருக்குது பாரு, பெருசு தூங்குறதே கிடையாது, எப்ப வந்து பார்த்தாலும் கொட்ட கொட்டன்னு முழிச்சுன்னு கிடக்குது. போனை கூட அவன் வாங்கின்னு போயிட்டான், அதனா பார்த்துன்னு எதனா படுத்துன்னு கிடக்கும், தூங்கமான்னா கூட தூங்க மாட்டேங்குது. அப்போ எத்தனை நாளைக்கு இது இப்படியே இருக்கும் சொல்லு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு, வீட்டுல எப்படி பேசி இருந்தாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீட்டு பிரச்சனையில என்னை எப்படி பாத்துக்க முடியும்ன்றது போல சொல்லியிருந்தாங்க. என்னோட தம்பி ஒய்ஃப் என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, என்னால சாப்பாடு வேணா கொடுக்க முடியும், நான் இங்க இருக்கும் பொழுது எடுத்துட்டு வந்து தரேன், எப்பவுமே ஜெயாவை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போறேன்னும் போது அவங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கல. இப்போ மீதமா இருக்கிறது என்னுடைய சின்ன தங்கச்சி தான். அவங்க வீட்டுக்காரரு சொல்லியிருந்தாரு, நீ வேணா பாத்துக்கோ, நான் பெங்களூர்ல தானே இருக்கிறேன், பசங்களும் இப்படிக்காதான் ஸ்கூலுக்கு வரணும், அத நீ இங்க இருந்து பாத்துக்கோ, நடுவுல இவங்களும் வந்து பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு. பெரிய தங்கச்சி வீட்டுக்காரு, அப்படி வேணா செய்யலாம், எங்களாலையும் நிரந்தரமா இங்கேயே இருந்தெல்லாம் பார்க்க முடியாது, நான் கொல்லிய பார்க்கணும், கடை பார்க்கணும், எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருந்தாரு. இன்னும் வீடெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணணும், நான் என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லவே, அப்ப எப்படிதான் இது
பண்றது அப்படின்ட்டு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் ஒரு யோசனை பேசி சொன்னாங்க. சின்ன தங்கச்சி வந்து திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நீ பாத்துக்கோ. பெரிய தங்கச்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெயாவை பாத்துக்கிட்டோம். இது போலதான் சொல்லி வச்சிருந்தாங்க. அதுபடியே 2 பேரும் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. நான் கரெக்டா அந்த 5 நாள் பாத்துக்கிறேன், நீ அந்த 2 நாள் கூட வந்து பாத்துக்க மாட்டேன்ற, நான் மட்டும் இங்கேயே இருக்கிறதா, நானும் எங்க மாமியார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாக்கு என்னன்னா, உன்னாலதான் அந்த பசங்களுக்கெல்லாம் பிரச்சனையாவே இருக்குது, கட்டி கொடுத்த பசங்களை உன்னால வீட்டுக்கு மறுபடியும் வர வைக்க வேண்டியதா போச்சு, இவ்வளோ பேரும் இங்க உனக்காக இருக்கிறாங்க, நீ உங்க அம்மா இறந்தப்ப இறக்க வேண்டியது தானே, எல்லாத்துக்கும் உயிர் எடுக்கிற மாதிரி நீ இப்போ இருக்கிற சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இனிமேல்ட்டு இங்க இருக்கவே கூடாது, நம்ம ஹாஸ்டலுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கும் பொழுதெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க மருமகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசினேன். கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா திட்டத்தெல்லாம் சொல்லி அழுவேன். அவங்கள பார்க்கும் பொழுது எங்க அம்மா பாக்குற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது அம்மாவை பாக்குற மாதிரியே தான் இருக்குது, அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். எனக்கு எதனா ஹோம் எதனா பாக்குறியா, வேலூர் சைட்ல எங்கன்னா இருந்தா சொல்லுப்பா, நான் போறேன். உன்னை அனுப்புவாங்களாப்பா இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் என்ன அனுப்புறது, நான் போறேன்ப்பா. என்ன எங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்றாரு, சே என்ன இப்படி எல்லாமா சொல்றாரு, உங்க அம்மா இருக்கும்பொழுது நீ எப்படி எல்லாம் இருந்த, இப்படி அழுதே நான் உன்னை பார்த்தது இல்லையே அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்லுவாங்க. நீ எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மாமா பையன்கிட்டயும் கேட்டிருந்தேன், எனக்கு சென்னை சைட்ல கூட ஏதாச்சும் ஹோம் இருந்தா பாரு, நடிகர் லாரன்ஸ் கிட்ட கூட ஹோம் எல்லாம் இருக்குன்ட்டு எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த நம்பர் எனக்கு எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு தரையா கேட்டு இருந்தேன். அதன்படியே எங்க மாமா பையனும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான். அந்த நம்பருக்கு நானே தான் கால் பண்ணியிருந்தேன். ஒரு லேடிஸ் தான் எடுத்து பேசினாங்க. சாரு வந்து இப்பெல்லாம் வரமாட்டாங்க, அவரு எப்ப அவருக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஹோமுக்கு வருவாங்க. ஆனா நீங்க லேடிஸா இருக்கிறீங்க, இங்க எல்லாருமே ஜென்ஸ் தான்மா, நீங்க வேற ஹோம்க்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. எனக்கு அம்மா இல்லைங்க, நான் இவ்வளோ ஏஜ்ல இருக்கிறேன், என்னால எந்த வேலையுமே செஞ்சுக்க முடியாது, எனக்கு ஒரு ஆள் தான் வேணும், உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுமா, ஆனா இங்க ஒன்லி ஜென்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவும் ரோட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. டிஷ் ஒயர் போட வரவங்க கிட்ட எல்லாம் கேட்பாங்க, எங்க பாப்பாவை பாத்துக்கிற மாதிரி யாருன்னா இருந்தா சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு டைலாக்கையும் சொல்லிடுவாரு, அப்படி வந்து தங்குற மாதிரி இருந்தா அவங்களுக்கு நான் மேரேஜ் கூட பண்ணிக்கிறேன், ஆனா அவங்களுக்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது, ஏன்னா எப்பவுமே பாப்பாவை பாத்துக்கணும், ஒரு ஆள் கூடவே இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கே அது பிடிக்கல. ஏன்னா என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு பசங்க எல்லாமும் இருக்குது. இப்ப என்னுடைய ஒருத்திக்காக இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் இன்னொருத்தர் வரணுமா, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஃபோன் நம்பருக்கெல்லாம் நானே தான் பண்ணுவேன், என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டுன்னு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்களே தான் செஞ்சுக்கணும், ஆனா நீங்க வந்து உங்களால செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, நீங்க அங்க ட்ரை பண்ணுங்க இங்க ட்ரை பண்ணுங்கன்னு அப்படியே எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஒரு நாள் மட்டும் நான் 10 ஃபோனுக்கு மேல பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு நம்பருக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. நானே வந்து கேட்கறது, தொடர்ந்து ஃபோன் பேசிட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு நம்பர் கொடுத்தாரு. அப்ப நான் சொன்னேன், இருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பேசினா, உனக்கு காலத்துக்கும் இங்க உட்கார வச்சு சோறு போட்டுன்னு இருப்பாங்கன்னு நினைச்சுன்னுக்கிறியா, அது அதுங்க போய் அவங்கவுங்க வீட்டுல போய் சேரட்டும், உன்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை, ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்றதுக்கு கூட உனக்கு கஷ்டமா அப்படின்ட்டு திட்டினாங்க. அதுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அது ஒரு குருகுலம் மாதிரி சொல்லி இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க,
இங்கெல்லாம் அது மாரி இல்லையேம்மா. யாரும்மா உனக்கு இந்த நம்பர் எல்லாம் குடுத்தது? தெரியல. அப்பா தான் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அதுக்கு தான் நான் பண்ணேன்னு எங்க எப்படி கேட்டாலுமே எந்த ஒரு ஹோமுமே கிடைக்காதவே நானே வெறுத்து போயிட்டேன். எதுக்கு இன்னும் நம்ம இங்க வீட்ல இருக்கிறது? எங்க கேட்டாலுமே இல்ல, இல்லன்னு தான சொல்றாங்க. நம்ம என்னதான் பண்ண போறோம் இந்த லைஃப்? பயமாவே இருக்குதே. ஒரு ஒரு நாளும் எங்க அப்பா காலையில அவர பார்த்துட்டேனாவே எனக்கு அவ்ளோ பயமா இருக்கும். காலையில என்னுடைய தங்கச்சி பசங்களுக்காக ஸ்கூலுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணா. அப்ப நான் எழுந்துட்டேன்றது பார்த்துடுச்சுன்னா, அங்கருந்து சொல்லும், "இரு ஜெயா வரேன். வந்து எழுப்பி உட்கார வைக்கிறேன் இரு" அப்படின்னு. உடனே என்ன? நான் எழுப்பி உட்கார வைக்கட்டுமா? அப்படின்னு அப்பதான் கண் முழிச்சு பார்ப்பேன். அப்படியே ஒரு கோவமா கேட்பாரு. நான் மெதுவா பயந்துனே தலை ஆட்டுவேன். ஏன்னா நான் எதிர்ச்சு பேசின நாளெல்லாம் போயிடுச்சு. ஆமான்ட்டு தலையாட்டினேன்னா, அப்ப வந்து கால மடக்கி எழுப்பி உட்கார வைக்கும்போது, தலைய புடிச்சு வேகமா தள்ளி விட்டு, "உங்க ஆத்தாக்காரி போய் செத்தாளே, அன்னைக்கே போய் சாவ வேண்டியது தானே! இன்னும் எத்தன நாளைக்கு என் உயிர எடுப்பியோ தெரியலையே! ஏன் தான் உங்க ஆத்தாக்காரி இப்படி விட்டு போனாலோ தெரியலன்னு." அப்ப நான் அப்படியே அழுதுட்டே இருப்பேன். ஏம்மா என்ன எல்லார்கிட்டயும் இப்படி அசிங்கப்பட வச்சுட்டு போயிட்ட? அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் வெளிய உட்காந்துட்டு இருக்கும்போது, அது பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, "அப்பா ஒரு இடம் கிடைச்சிருக்குப்பா. ஆனா அது வந்து நீங்க நிரந்தரமா அங்கேயே போயிடணுமா? நீ வேணா ஒரு நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரியா?" அப்படின்னா, "எங்க இருக்குன்னா, வேலூர்ல தான்ப்பா இருக்கு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. நீ போய் பார்க்கறியான்னு." "இத முதல்ல சொல்லுப்பா நான் போறேன்" அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்பதான் வந்து என்னுடைய தங்கச்சி என்ன 1 மாசமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்க அம்மா இறந்து 1 மாசம் ஆகிடுச்சு. அப்போ என்னுடைய தங்கச்சி என்ன பார்த்துக்கிறதுக்காக பணம்லாம் கேட்டு இருந்தாங்க. பணம் கேட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல மளிகை சாமானம், பசங்க ஸ்கூலுக்கு ஆட்டோ ஃபீஸ்க்கு அதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் தர முடியாது. இந்த பொண்ண பார்த்துக்கிறதுக்கு வேணா உங்களுக்கு ரூ. 3000 தரேன். மளிகை சாமானும் வாங்கி போட்டுறேன். இப்ப இதெல்லாம் தான் இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னால தானே எனக்கு இவ்ளோ செலவாகுது அப்படியெல்லாம் திட்டின்னு இருப்பாரு. இன்னும் 2 நாள் வந்துச்சுன்னா, அதுக்கு நான் ரூ. 3000 குடுக்கணும். மளிகை சாமானம் இவ்ளோ வாங்கி போட்டேன். உன்னால தான் எனக்கு இவ்ளோ செலவு அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்த டைம்ல, இவங்களும் ஹாஸ்டல்ல ஒண்ணு இருக்கணும்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்டல் போகணுன்றபோது அது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா, நம்ப ஹாஸ்டலே வேணான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா நம்ம கூட இருப்பாங்கன்னு நெனச்சு இங்க வந்தோம். கடைசியில அம்மா நம்பள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எனக்கு என்னுடைய தம்பி, தங்கச்சிய விட்டுட்டு போறத விட, குழந்தைங்கள விட்டுட்டு போறது தான் எனக்கு அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது? காலம் பிரிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நெனச்சுட்டு, சரி நான் போறேன்றது போல சொல்லியிருந்தேன். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். இத சொல்லலாமா? வேணாமா? இந்த பொண்ணு சொன்னத அப்பாகிட்ட அப்பா அன்னைக்கு நைட் எல்லாம் யோசிச்சேன். நம்மள பாத்துக்கிறதுக்கு காசு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டூ வீலர்லலாம் போறதுக்கு என்ன பாக்கறதுக்கு இங்க வருவாங்க. அப்போ அதுக்கும் காசு கேக்குறாங்க. எதுக்குமே உங்க அப்பா தரமாட்டேன்றாரு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம எப்படி பாத்துக்கிறது? நம்ம வேலைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப அப்பா நம்மள தானே சண்டை போட்டாங்க. இதே நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டோம்னா, சின்ன தங்கச்சிக்கும் தொல்லை கிடையாது. பெரிய தங்கச்சிக்கும் நம்ம தொல்லை கிடையாது. நம்ம தம்பி வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தான் இடைஞ்சலா இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, மறுநாள் காலையில எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன். அப்பா இது போல சொல்லி இருக்கிறாங்க. நீ வேணா கேட்டு பாரு அவங்க கிட்டன்னோனே, நான் சொல்லி முடிச்சதும் தான் அடுத்த செகண்டே வெளிய போய் அவங்க கூப்ட்டு, எங்கம்மா இருக்குது இடம் எல்லாமே கேட்டுட்டாரு. கேட்டுட்ட உடனே அவங்க இடம் சொன்னதும், அது பக்கம் தான் நமக்குன்ட்டு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அது ஒரு ஞாயித்துக்கிழமை. கரெக்ட்டா என்னுடைய தங்கச்சி பார்த்து 1 மாசம் முடிய போது. நாளைக்கு அதாவது இப்போ 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த 10ஆம் தேதின்ற அந்த மாரி ஸ்டேஜ் அது. அப்போ நாளைக்கு ஹாஸ்டலுக்கு என்ன கூட்டிட்டு போறேன் அப்டின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா, ஹாஸ்டலுக்கு போற விஷயத்தை என்னுடைய தம்பிகிட்ட மட்டும் யாருமே சொல்லல. அப்போ என்னுடைய சின்ன தங்கச்சி என்ன
வெளிய உட்கார வச்சு பசங்களோட பேசிட்டு இருக்கும்பொழுது, எங்க அப்பா 3000 எடுத்துட்டு வந்து என்னோட சின்ன தங்கச்சி கிட்ட குடுத்தாங்க. "எதுக்குப்பா இது?" அப்படின்னு. "நீங்க தானம்மா கேட்டீங்க ஜெயா பாத்துக்கிறதுக்கு. நீ இன்னைக்கோட பார்த்து 1 மாசம் ஆகப்போகுது இல்லையா? இந்தா அந்த காசு." அப்படின்னோனே என் தங்கச்சி சொல்லுச்சு, "இல்ல வேணாம்ப்பா" அப்படின்னு. "ஏம்மா?" அப்படின்னு கேட்டேன். "வேணாம், அதுதான் ஹாஸ்டல் போகுதில்ல, என்னத்துக்கு எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க சித்தி ஒருத்தரு அப்படிக்கா போனாங்க. என்ன பார்த்துட்டு, "என்ன ஜெயா சாப்பிட்டியா? ஏன் இப்படி ஆயிட்ட?" அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது, எங்க அப்பா சொன்னாங்க, "நாளைக்கு ஹாஸ்டல்ல இட்டுன்னு போய் விட்டுறோம்." "ஏன்?" "எதுக்கும்மா இவங்களுக்கு எல்லாருக்குமே தான் கஷ்டம்" அப்படின்ட்டு கூட்டின்னு போய் விட்டுடலாம். நம்ம போய் எங்கன்னா பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது போல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா எங்க அப்பா அழ, என் தங்கச்சி அழ, நான் அழ. அப்புறம் எங்க அப்பா இப்படி திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிறத்தி, இப்ப அழுது மட்டும் என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில பக்கத்து வீட்டுக்கார அவங்க மருமகள் வந்து, அவங்க எங்கேயோ வெளிய போறாங்களாம். உங்கள சீக்கிரமா வர சொன்னாங்க. நீங்க வேணா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போறீங்களா? அப்படின்னு. நாங்க 10 மணிக்கு போறது போல தான் இருந்தோம். ஆனா, அவங்க அங்க ஒர்க் பண்றவங்க காலையிலேயே எங்கேயோ போறதால, எங்கள ரொம்ப சீக்கிரமா வர சொல்லிட்டாங்க. எங்க அப்பா பிரஷ் கூட பண்ணவே இல்ல. உடனே ஆட்டோ வர வச்சு போலாம் அப்படின்றது போல பேசும்பொழுது, எனக்கு தலலாம் வாரிட்டாங்க. தலலாம் வாரிட்டாங்க. அதுக்குள்ள பசங்களையும் ஸ்கூலுக்கு ஆட்டோல அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்ட பிறகு, எங்க அப்பா ரெடி ஆயிட்டு, "ஏம்மா இந்த பொண்ணு கழுத்துல ஆ செயினும், கம்பலும் இருக்கு பாரு, அதெல்லாம் கழட்டிக்கோ. அப்படியே விட்டுற சொல்ட்டாங்கன்னா, அப்படியே விட்டுட்டு வந்துடலாம்" அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அளவுக்கு அதிகமான துக்கம். அப்ப என்ன விட்டுறோன்ட்டு எந்த கஷ்டமும் இல்ல. இந்த கம்பலும், இந்த செயினும் தானே இப்ப இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கழட்டிட சொல்லிட்டேன். "இத கழட்டிடு, நானே கழட்டணும்னு சொல்லலான்னு இருந்தேன் மறந்துட்டேன்னு" அப்படி மாத்திட்டேன். அதுக்கப்புறம் கழட்டி குடுத்துட்ட பிறகு, ஆட்டோவும் வந்துச்சு. என்ன கூட்டிட்டு போனாங்க. என்னுடைய தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க பாட்டுன்னு ஏதேதோ பேசிட்டு வந்தாங்க. எனக்கு எங்க அம்மாவ நெனச்சு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. எங்க அப்பாவும் அவர் பாட்டுன்னு ஏதோ யோசிச்சுட்டே வந்தாரு. டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டு யோசிக்கிறது. பிரஷ் பண்ணாம கூட என்ன ஹாஸ்டலுக்கு இட்டுன்னு போய் விடணும்னு நெனைக்கிறாங்களே! அப்படின்னு நெனச்சுட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க ஹோமுக்கு போயிட்ட பிறகு, அங்க ஹோம்ல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க? இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.